ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சப்பாத்தி பூரிக்கு ஏற்ற மாதிரி ஒரு சூப்பரான ஒரு கிரேவி செய்ய போகிறேன். கருப்பு காராமணியை வச்சு. இந்த கருப்பு காராமணியை வச்சு செய்கிறதுனால ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியும் கூட. பசங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நான் 250 கிராம் கருப்பு காராமணியை வந்து 6 ஹவருக்கு முன்னாடியே வந்து ஊற வச்சுட்டேன். 2 தடவை வந்து தண்ணியில் அலசிக்கோங்க. அடுத்ததாக பார்த்திங்கன்னா ஒரு பச்சை மிளகா, 5 பல் பூண்டு, ஒரு இன்ச்சு சைஸில் இஞ்சி போட்டுக்கலாம். அடுத்தது 2 வெங்காயம், மீடியம் சைஸ் தான். தக்காளி வந்து பெரிய சைஸு 2 எடுத்துருக்கேன். இதை ஃபஸ்ட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சி எடுத்தாச்சு. அடுத்ததாக பார்த்திங்கன்னா குக்கர் போட்டுக்கலாம். 3 டேபிள் ஸ்பூன் ரிஃபைண்ட் ஆயில் சேர்த்தாச்சு. சோம்பு 1 டீஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேன். ஒரு துண்டு பட்டை, 4 கிராம்பு சேர்த்துருக்கேன். அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா தக்காளி வெங்காயம்லாம் அரைச்சோம் பார்த்திங்களா, அந்த விழுதை சேர்த்தாச்சு. இதை வந்து ஒரு 5 நிமிஷம் வந்து நல்லா வதக்கி விட்டுக்கணும். நல்லா அந்த ரா ஸ்மெல்லு போகணும். கொஞ்சம் மூடி போட்டு மூடி வச்சுருங்க. அதாவது ஃபுல் க்ளோஸில் கிடையாது, கொஞ்சம் திறந்தா மாதிரி. ஏன்னா வந்து தெரிக்கும் நம்ம மேலே, அதனால தான் அப்படி சொல்கிறேன். நல்லா வதங்கணும். இப்போ வந்து 1/2 டீஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துட்டேன். 1 டீஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் தனியாத்தூள், இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அடுத்ததாக 1 டீஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். நல்லா வதங்கிட்டதுக்கப்புறம் நம்ம ஊற வச்ச காராமணியை சேர்த்துடலாம். இது கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் 2 கப்பு தண்ணி சேர்த்து 3 விசில் மீடியம் ஃப்ளேமில் வச்சு எடுத்துருங்க. இப்போ தண்ணி சேர்த்துடலாம். ஒரு தடவை வந்து கலந்து விட்டுடலாம். இந்த கிரேவி வந்து ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. நீங்கள் திரும்ப திரும்ப இதையே செய்வீங்க சப்பாத்தி பூரிக்கு, அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வந்து 3 விசில் வச்சு எடுத்துட்டேன். இப்போ ஓப்பன் பண்ணிடலாம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக நம்ம ஊற்றின எண்ணெய் எல்லாமே வந்து அப்படியே மேலே மிதக்குது பாருங்கள். கரெக்டான பதத்துக்கு சூப்பராக வெந்துடுச்சு. அடுத்ததாக கொத்தமல்லி லாஸ்ட்டாக தூவிக்கலாம். ரொம்ப வாசனையாக இருக்கும். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் வீட்டில் வந்து கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த கிரேவியை. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மை சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.